ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆன்லைனில் டேட்டா என்ட்ரி ஜாப் செய்துட்டு மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு 2 வெப்சைட் பார்ப்போம். 2 கன்செப்ட்டில். ஸோ முதலாவது உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆன்லைனில் எப்படி ரியலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று உங்களுக்கு சரியாக விளங்கணும். என்னென்னா ஆன்லைனில் வந்து இந்த டேட்டா என்ட்ரி டைப்பிங் அப்படிங்கிற பேரை வச்சு ஸ்கேம் பண்ணக்கூடிய நிறைய சைட்ஸுகள் இருக்குது. நிறைய வேகளும் இருக்குது. அது சம்மந்தமாக எங்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேசியிருக்கிறாங்க. ஒரு பிடிஎஃபை டைப் பண்ணி தருவோம். அதுக்கு அவங்க $3000 பே பண்ணுவாங்களாம். அந்த டாலரை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டாலர் கன்வர்சேஷன் மணி பே பண்ணணுமா அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரியலான மணி மேக்கிங் ஆன்லைனில் டேட்டா என்ட்ரி எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பிழையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். ஓகே, ஸ்கேம்லேருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமாக ஒரு டெவலப் ஒன்று அது எப்படியுமே அதிகரிச்சுட்டு போக போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கேம்லேருந்து நீங்களும் உங்களோட அடுத்த ஜெனரேஷனையும் நீங்கள் பாதுகாக்கிறன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், ரியலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ரியல் இப்படித்தான் ஆன்லைன் மணி மேக்கிங் நடக்குங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த ஜெனரேஷனை காப்பாற்றி கொள்ளலாம். அவங்களுக்கு நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரியான வழியை சொல்லிக் கொடுக்குறங்கிறதுல உங்களுக்கு நீங்களும் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, ரைட். இது வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். அதாவது நம்ம இங்கே செய்ய போகிறது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். ஒன்று ஃப்ரீலான்சர், இன்னொன்று வந்து ரிமோட் ஜாப் 2 தான். அதே மாதிரி என்ன நாலேஜுக்கு உட்பட்ட வெப்சைட்டில் எனக்கு தெரிஞ்ச வெப்சைட்டில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது இல்லாமல் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸுகளில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சு கொள்கிறது தான் உங்களோட சக்ஸஸாக இருக்குமா. ஓகே, அதே போல் நாங்கள் ஆன்லைனில் ஒரு ஜாப் ஒன்று கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங் கிளாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜாப்ஸ் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்டில் நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது எங்களோட கைடன்ஸு கீழே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சோர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைலில் மட்டும் வச்சுக்கிட்டே மணி மேக் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு 2 வீக்ஸ்லேயே ஏர்னிங்ஸ் 4வது தரம் வித்ட்ரோவில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து ₹1000 வந்தாலுமே யார் உங்களுக்கு வந்து வித்ட்ரோ பண்ணிவிட்டு பேங்க்குக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த வே இருக்கணுமா. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஒரு வித்தியாசமான ஒரு மெஜிக்கல் வைஸாக அல்லது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இந்த ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற இந்த கன்செப்ட் இல்லாமல், அதே மாதிரி வித்ட்ரோ பண்ண போகக்குள்ள உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நீங்கள் ஆட்கள் சேருங்க வித்ட்ரோ பண்ணி எடுக்கிறதுக்கு ஆட்கள். இந்த கன்செப்ட் இல்லாமல் நீங்கள் ரியலாக மணி மேக் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, 2 குரூப் நாங்கள் வச்சுருக்கோம். ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப். இந்த 2 குரூப்லேயும் வந்து கிளாஸ் ஃபீஸு டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ப்ரீமியம் குரூப்பில் வந்து நாங்கள் ஏஐ மணி மேக்கிங் ஸ்கீம். இந்த ஏஐ மணி மேக்கிங் ஸ்கீம்ங்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏஐயிலிருந்து மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி அது என்ன கான்செப்ட்டுக்குள்ளே வரும்னு சொன்னால், பெசிவ் இன்கம் ஸ்கீமில் வரும். நாங்கள் ஆக்டிவ்லேருந்து பெசிவுக்கு போக போகிறோம். ஸோ அந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங்கில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா இன்னுமே ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிறவங்க, சவுதியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி துபாய், இந்தியா, கட்டார், இந்தியா, துபாய், சவுதி இப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரீஸில் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஒரு ஈஸியான ஜாப், அதை மொபைல் மூலமாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி சர்வே ரிலேட்டடான ஜாப் ஷோ ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த வெப்சைட் இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கட்டார்லேருந்து, பாகிஸ்தான், ஸோ இப்படியான கண்ட்ரீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வித்ட்ரோ பண்ணுறதை வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் வித்ட்ரோ பண்ணி எடுக்கிறது தான். ஓகே, நீங்கள் காசு கட்ட தேவையில்ல, யாரையும் சேர்க்க தேவையில்ல, எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் டெடிகேஷன் ஒர்க் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருமா. ஓகே, ஸோ இதில் வந்து நாங்கள் ஜாப்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப், டைப்பிங் ஜாப், அதே மாதிரி சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், அது மாதிரி ஏஐ ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப், ஃப்ரீலான்சர் ஜாப்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸுகள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த ஏஐ ரிலேட்டடானது எல்லாமே ப்ரீமியம் குரூப்புக்கு வருமா. ஓகே, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் $100 மில்லியன் மேலே மணி ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இது லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 1400+. அதே மாதிரி எங்களோட வெப்சைட்ஸோட ஏர்னிங் வந்து உங்களோட ஸ்கில் அண்ட் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமா. அதே மாதிரி நீங்கள்
ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆஃபர் போடுவோம். நம்ம இந்த வீடியோ போட்ட டைம்லேயும் ஆஃபர் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்பாக எந்த ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது தானே உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய இது பண்ண அந்த வெப்சைட் சம்மந்தமாக நிறைய விஷயங்களும் இருக்குது. அதையும் நாங்கள் உங்களுக்கு கைடில் சொல்லுவோம். அதே மாதிரி உங்களோட பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடமாக உங்களோட ஒர்க்கில் வந்து ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எனி டைம் எனிவேர் எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். நோ பாஸ், உங்களுக்குன்னு ஒரு பாஸ் ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். கிளாஸஸ் வந்து மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் மினிமம் 20,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் கிளாஸ் நடக்குமா. ஓகே. அதே மாதிரி 1 மாதம் 2 மாதம்னு எந்த ஒரு கன்செப்டும் இல்லை. இதில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடமாக இதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளாஸ் அட்மின் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப், அதை இது பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும். அதை இது பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சோஷியல் மீடியா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், அதே போல் டிக்டாக், குவாரா, லிங்க்டின், டெய்லி மோஷன் இப்படியான சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆயிரும். அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரூஃப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோவில் வந்து நாங்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ் யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பில் வந்து நிறைய அப்டேட்டுகள் நாங்கள் ஷேர் பண்ணோம். அந்த அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே. ஸோ இதில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஓகே ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வே, அடுத்து எமது பாடநிலையில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற கான்செப்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து எங்களோட இந்த டெலிகிராம் குரூப் ஆக்சஸ் இதில் நாங்கள் ஓவர் 1800க்கு மேலே நம்ம ப்ரூஃப் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கேயும் வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பேசுகிறத விட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களோட கண்டெக்ட் பண்ணுறது. ஓகே ரைட். நம்ம கன்செப்ட்டுக்குள்ளே போவோம். ஓகே. நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்பை நீங்கள் 3 டைப்பில் எடுக்க போகிறீங்க. ஒன்று வந்து ஃப்ரீலான்சர்னு சொன்னால் நீங்கள் வந்து கம்பெனிஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ண போகிறாங்க. நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிற ஃப்ரீலான்சிங் சைட் ஃப்ரீலான்சர் சம்மந்தமாக தான் சொல்ல போகிறேன். பட் ஃப்ரீலான்சிங் வேறு கான்செப்ட்லேயும் இருக்குதா. அதாவது இப்போ எனக்கு டைப் பண்ண தெரியும்னு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று உங்களுக்காக உருவாக்கிட்டு நீங்கள் கஸ்டமரை தேடுறதும் இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து தன்னோட தேவையை வந்து ஃப்ரீலான்சிங் சைட்டில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறதும் இருக்கும். அந்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க மாட்டோம், எம்ப்ளாயரை தேடுற கான்செப்ட். ஓகே. அடுத்தது வந்து ரிமோட் ஒர்க். இது கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு இந்த ஜாப் தேவைன்னு சொல்லி ரிமோட் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து நம்ம ரிமோட்டாக ஒர்க் பண்ணிக்கொள்கிறது. இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இது என்னென்னு சொன்னால் சில டேட்டாஸ்கள் சில டேட்டாஸ்களை இது பண்ணுவாங்க. அது நம்மளோட இதில் வந்து டைப்பிங் ஜாப் கான்செப்ட்டுக்கு வரும். அந்த டேட்டாஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இதில் ஃப்ரீலான்சரும் ஆக்டிவ் இன்கமும் நம்மளோட கிளாஸில் வரும். ரிமோட் வந்து இருக்காது. பட் நம்ம இது சம்மந்தமாக நிறைய வீடியோ ஷேர் பண்ணிக்கிறோம். அதை செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். அதே போல் நீங்கள் ஆன்லைனில் இப்படியான ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண போகல கட்டாயம் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு சிவி இருக்கணும். ஏன்னா சிவிங்கிறது நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு கம்பெனிக்கு போகணுன்னு சொன்னாலும் உங்களை பற்றின ஒரு தெளிவு அந்த கம்பெனிக்கு கிடைக்கிறது. நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, இப்படியான விஷயம், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க வந்து உங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக க்ரியேட் பண்ணுறது. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணலாம். கென்வா நீங்கள் கூகுளில் வந்து க்ரியேட் சிவி ஃப்ரீ ஆன்லைனோட சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதிலேருந்து ஒன்று கொஞ்சம் கெச்சியான ட்ரெண்டிங்கானதை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். அடுத்தது வந்து போர்ட்ஃபோலியோவும் இருக்கணும். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து சிவி மாதிரி தான் இது வந்து ஆன்லைன் சிவி. ஓகே. இது க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கென்வா, அதே மாதிரி அடோப் போர்ட்ஃபோலியோ, இது விக்ஸ், இதிலெல்லாம் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணுற போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சிவியில் ஆட் பண்ணணும். சிவியில் வந்து இது என்ன போர்ட்ஃபோலியோ லிங்க்னு ஒன்று சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே. ஸோ இது வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு ஆனால் இது உங்களை வந்து ஆன்லைனில் இண்டெக்ஸ் பண்ணுறேன்.
இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் சப் டொமைன்லேயும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை கஸ்டம் டொமைன் உங்களோட ஓன் டொமைன்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். என்னென்னா உங்களை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே இண்டெக்ஸ் பண்ணிக்க, அதாவது இவங்க ஆன்லைனில் உங்களை தேடி எடுக்கிறது. அதே மாதிரி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலும் கட்டாயம் மெயின்டைன் பண்ணணுமா. லிங்க்டின் ப்ரொஃபைல் அதையும் ப்ரொஃபஷனலான விஷயம். இது யாருன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இன்கம் ஒன்று ஜெனரேட் ஆகணும்னு நினைச்சா கட்டாயம் நீங்கள் இதெல்லாம் செய்யணும். ஓகே, அப்படி இல்லாமல் நீங்கள் விளையாட்டுக்கு மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். அதே மாதிரி தான் அது இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த ஒரு மணி மேக்கிங்னாலும் அந்த மணி மேக்கிங்க்கு வந்து ஒரு செட்டப் இருக்குது, மீனிங் செட்டப். இது இந்த செட்டப், அதுக்கு பிறகு இந்த செட்டப் அப்படின்னு ஒரு படிமுறை ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சி நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னு ஒரு சொன்னால், மொண்டசரி போனீங்கன்னு ஒரு சொன்னால், அதை வந்து அதில் ஒரு சிஸ்டம் படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிரேட் 1 படிக்கல, கிரேட் 2 படிக்கிறேன், இல்லை கிரேட் 2 படிக்கல, நான் கிரேட் 5 படிக்கிறேன், இல்லை நான் யூனிவர்சிட்டிக்கே வந்து சொல்கிறேன்னா அப்படியெல்லாம் ஒரு முறை இல்லை. அது நீங்கள் எந்த ஒரு பிரசிடென்ட்டிடமாக இருந்தாலும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா சிஸ்டம் படி அதை செய்தால் தான் உங்களுக்கு வந்து அது சரியான ஒரு கைடன்ஸ் வந்து சரியான ஒரு முறைக்குள்ள உங்களை கொண்டு வரலாம், அதை விலகி கொள்ளும். ஓகே, ரைட். ஸோ அதனால் இந்த அதுக்குன்னு இருக்கிற சிஸ்டத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கலாம். ஓகே, ரைட். நம்ம முதலாவது ஃப்ரீலான்ஸ் சம்மந்தமான ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்பை பார்ப்போம். இதிலே இவங்க சொல்கிறாங்க, டேட்டா இஸ் an essential part of many business today. Service secure role of organizing, analyzing and manage large amount of data. பிஸ்னஸ்கள் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாக்களை வந்து அது மேனேஜ் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ இது என்னென்னு சொன்னால், இதுக்கு வந்து அந்த டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கோ அல்ல இது பண்ணுறதுக்கோ இந்த டேட்டா என்ட்ரி கிளாக்ஸ்ன்னு சொல்லி தேவைப்படுவாங்க, ப்ரொஃபஷனலான ஆக்கள். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, கிரேட்லி ஹெல்ப் யூ பிஸ்னஸ் டு எஃபெக்டிவ் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் சேவ் வேல்யூபிள் டைம். இது அவங்களுக்கு சேவ் வேல்யூபிள் டைமாக இருக்கும். இப்போ எங்களோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏறுறாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார், அவங்களோட சோஷியல் மீடியாஸ் என்ன, அவங்களோட ரெசிடென்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து நான் என்ன செய்யலாம், அது ஜாயின் பண்ணுற ஆக்களோட டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் என்ன செய்கிறேன்னா, இதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி கிளர்க்கை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இதெல்லாம் நீங்கள் செய்து தாங்கன்னா அவங்க செய்து தருவாங்க. இது எனக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். எந்த ஒர்க்கை நான் எந்த டைமை நான் வேல்யூபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் and handle tasking ranging from the simple data input, complex data manipulation, ensuring that your information so up to date and easily assemble. அதாவது up to dateக்கு ஈஸிலி அசம்பிளி பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். Here some project that our expert data entry clerks made real. என்னென்ன டைப் ஆஃப் ஜாப்ஸில் செய்கிறாங்க, டேட்டா கேதரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். டேட்டா கேதரிங், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து கிளாஸஸ்ங்கிற ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறேன். இதில் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தேவை, ஃபோன் நம்பரோ அல்லது இமெயிலோ அல்லது அவங்களோட சோஷியல் மீடியாவோ தேவைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னா அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் இந்த கெதர் பண்ணித்தாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் கெதர் பண்ணித்தாங்கன்னு சொன்னால் அவங்க அதுலேருந்து கெதர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேவே ரெஸ்பான்ஸ் அனாலிஸ் மார்க்கெட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். மார்க்கெட் ரிசர்ச் இதைத்தான் நம்ம சேர்வேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு இதொன்று சொல்லியிருப்பேன். ஃபாரினர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு ஒரு இந்த போட்டிருப்பேன். ஸோ இது வந்து மார்க்கெட் ரிசர்ச் சம்மந்தமான ஜாப் செய்கிற ஆட்கள் தான் இவங்க. ஓகே, சேர்வேன்னு சொல்லுவாங்க, சேர்வே கம்ப்ளீட் பண்ணுறன்னு சொல்லி. ஸோ அந்த கன்செப்டில் தான் இதை சொல்கிறாங்க. ஸோ சர்வே ரெஸ்பான்ஸ் அண்ட் அனாலிசிஸ் மார்க்கெட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அது மாதிரி வேர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வித் ஃபோக்கஸ் ஆன் டேட்டா என்ட்ரி அண்ட் ஆர்கனைசேஷன். அது வந்து வேர்ச்சுவலாக நீங்கள் ஃபிசிக்கலாக இல்லாமல் வேர்ச்சுவலாக ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸல் மெட்ரிக்ஸ், இந்த எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், டேட்டா விஷுவலைசேஷனுக்காக பெட்டர் டேட்டா விஷுவலைசேஷனுக்காக செட் பண்ணுறது. அதே மாதிரி சிஇஓ பிளாக் ரைட்டிங் ரெக்யர் போத் ரிசர்ச் அண்ட் டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ். அதாவது பிளாக்குக்காக ரைட் பண்ணுறது, அதையும் நம்ம டேட்டா என்ட்ரி தான் சொல்கிறாங்க. ஆட்டோமேஷன் ஆஃப் டேட்டா மேனிப்புலேஷன் ப்ராசஸ் யூசிங் ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஆர்பிஏ. ஸோ இதுக்கான ஒரு டேட்டா மேனிப்புலேஷன் ப்ராசஸ் செய்கிறதுக்காகவும் டேட்டா என்ட்ரி ஜாப் வரலாம். அதே மாதிரி டேட்டா ஸ்க்ரப்பிங் ஃப்ரம் த வெப்சைட் வேரியஸ் ரிசர்ச் பர்பஸ், அதுவும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். டேட்டா கலெக்ஷன் ஜாப்னு, அது எப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணி தாங்க, அல்லது ஒரு வெப்சைட்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் கலெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அந்த வெப்சைட்டோட கான்டாக்ட் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து டேட்டா என்ட்ரிக்குள்ள தான் வருது. அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் எடிட்டிங் ஆஃப் கண்டென்ட் இன்வால்விங் மல்டிபிள் லாங்குவேஜ், ட்ரான்ஸ்லேட் பண்ணுற எடிட் பண்ணுற அந்த கன்செப்டையும் இதில் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் நீங்கள் the diverse range of complete project illustrate how to data entry class freelancer.com have stepped to challenge quickly adapting and various industry requirement. The
they are expert not only revolves engineering data collection efficiency organize managing analyst. ஓகே ரைட். இது ஃப்ரீலான்சர் எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேடுற ஆள்னோடு சொன்னால் சரி. ஓகே, இப்போ இந்த பேஜுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான ஜாப் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணால் சரி. இப்போ டேட்டா விஷுவலேஷன், மந்த்லி சேல்ஸ் சார்ட் கிரியேஷன், அதே மாதிரி விஷுவல் அசிஸ்டன்ட் ஆஃப் ஆட்டோமேஷன், அதே மாதிரி இமேஜிலிருந்து டேட்டா என்ட்ரி இது பண்ணுறது, அதே மாதிரி ஐஸ்கிரீம் பார்லர் டேட்டா கம்ப்ளீஷன், virtual அசிஸ்டன்ட், நம்ம மேலே சொன்னமே வெப் டேட்டா கலெக்ஷன் ஃப்ரம் கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன். நான் இப்போ சொன்னேனே ஒரு வெப்சைட்டில் இருக்கிற கண்டெக்ட் இன்ஃபர்மேஷனை, வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் அதை இவங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி டென்டல் கிளினிக் பிளாக் எஸ்சிஓ ரீப்ரைசிங், இங்கிலீஷ் டைப்பிங் டு ஸ்கேன் பிடிஎஃப் டாக்குமெண்ட், WooCommerce Etsy ப்ராடக்ட் அப்லோட், வேர்ட் டாக்குமெண்ட் டேட்டா கம்பெனி, இப்படி வந்து டேட்டா சம்மந்தமான நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு இருக்குது, இதுக்கு வெரிஃபைடுன்னு இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீப்பாக படிப்போம். நீங்கள் இது தெரிஞ்சு கொள்றாக்கள் இது பண்ணுங்கள். வெரிஃபைடுங்கிறாங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஓகே, அப்போ இமேஜ் டேட்டா என்ட்ரி ஃபோனோடு சொன்னால் இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ நீட் ஃப்ரீலான்சர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா இமேஜ் எடிட்டிங் அசிஸ்டிங் வித் ப்ரிப்பேரிங் ஆஃப் செட் 5000 to 10,000 இமேஜஸ் ஆஃப் நெயில்ஸ் ஃபார் டேட்டாஸ் ட்ரைனிங் ப்ரொவைட் எனி குவாட். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இப்படி ஒரு டேட்டா இது பண்ணுற இமேஜிலேருந்து டேட்டா இது பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இங்கே நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு இவ்வளோ. ஸோ இதில் வந்து நீங்களும் என்ன செய்யலாம், பிட் பண்ணலாம். நானும் வந்து என்ன செய்வேன், அவங்களுக்கு ஜாப் செய்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரொப்போசல் பண்ணலாம். 9 ப்ரொப்போசல் நடந்திருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்களும் ப்ரொப்போசல் பண்ணது பிறகு அது உங்களை கண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது அவங்க இது பண்ணுவாங்க. இதெல்லாம் பிட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மற்றாக்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க, இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ChatGPT ஹெல்ப்பையும் நீங்கள் கேட்டுக்கொள்ள எப்படி பிட் பண்ணணும். பிட் பண்ணுறதுல நிறைய வகையான சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வேணால் அந்த அடுத்த வீடியோவில் இது சம்மந்தமாக பார்ப்போம். இப்படி நீங்கள் இதில் இருக்கிற நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸுகளை வந்து நீங்கள் தாராளமாக இதில் பிட் பண்ணி கொள்ளலாம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதால ஸ்ரீலங்கான்னு சொல்லி சர்ச் பண்ணேன். ஸோ இங்கேவும் அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸுகள் ஷோ ஆகும். சேல்ஸ் டேட்டா அப்டேட், எக்ஸல் எம்ப்ளாயி பர்சனல் டேட்டா என்ட்ரி, பிடிஎஃப் டு வேர்ட் டைப்பிங், வெப் ஸ்க்ரப்பிங் எக்ஸ்பர்ட் நீட்டட், அதே மாதிரி இ-காமர்ஸ் அப் டெவலப்மெண்ட், அப் ஃபோ ரிமோட் டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் இன்ஃபோ, பைத்தான், அதே மாதிரி வெப்சைட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இப்படின்னு சொல்லி டேட்டா என்ட்ரின்னு சொல்லி நிறைய டைப்பில் நிறைய வகையில் இங்கே ஜாப் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேமுங்கிற வெப்சைட் வந்து நீங்கள் எங்கே போனாலும் ஸ்கேமுங்கிறது இருக்கும். ஆனால் நான் இதில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன், என்னென்னா இந்த வெரிஃபைடுன்னு இருக்கிறாங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்கேமுங்கிறது எல்லா இடத்தையும் இருக்கும். இந்த நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களே ஸ்கேம் பண்ணுற மாதிரி அவங்கவுங்கள இது பண்ணலாம். என் ஃப்ரீலான்சரில் நிறைய விஷயங்கள் இருக்குதா. ஸோ தயவுசெய்து நான் இப்போ சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை ஏனோ தானோன்னு இது பண்ணாமல் இதில் ஒரு சரியான கைடன்ஸுக்குலேருந்து பண்ணுங்கள். அதனால தான் நம்ம இதை கிளாஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணி கிளாஸில் இவங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்கிறோம். ஓகே, நீங்கள் எப்படி ஸ்கேம்லனா நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் நீங்கள் ஸ்கேமில் மாட்டுவீங்க. அதை இது பண்ணிங்கன்னா சரி, உங்களை பர்சனலாக கண்டெக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்பாங்க, நீங்கள் இதை செய்து தரீங்களா, நீங்கள் ஓகே நோட்டு சொல்லிவிட்டு அவர் பே பண்ண பிறகுதே நீங்கள் செய்ய வைங்க அவங்கள. அவர் பே பண்ண பிறகு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணுமா. அதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர் ஊடாகத்தான் செய்யணும். ஃப்ரீலான்சர் ஊடாகத்தான் உங்களுக்கு கன்வர்சேஷன் நடக்கணுமா, பர்சனலாக நடக்காமல் நீங்கள் அதன் ஊடாக செய்து கொடுங்க. நான் ஃபஸ்ட்டாக ஏர்ன் பண்ணது வந்து இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் தான். ஓகே ரைட். ஸோ முதலாவது கான்செப்ட் இது. ரெண்டாவது வந்து இது வந்து ரிமோட் வெப்சைட். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் தேவையா ரிமோட்டாக. ஓகே, வெப்சைட் இந்த இருக்குது, இது எங்கே இருக்குதுங்கிறது இந்த இருக்குது. அதே மாதிரி ஒரு மணித்தியாலத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், இது வந்து ஃபுல் டைமாக பார்ட் டைமாக, அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. ஓகே, 400 வித் ஒஃபிஷியல் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறதா. ஸோ இவங்களுக்கு ஜாப் ஓவர்வியூ என்னென்னா, தி ஃபைல் ஸ்பெஷலி ரிவ்யூ த ஃபைல்ஸ் லீகல் டாக்குமெண்ட் யூட்டிலைஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட் டூல்ஸ் developed by ABC Legal. The role works closely with the e-fulfillment and e-filling team to collaborate on project, resolving issues as they arise, meet common goals. This position is remote but must be located in Alaska. Okay, remote தான், பட் இது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் என்னென்ன செய்யணும், பார்ட்டிசிபேட் ஒன்கோயிங் ட்ரைனிங், எக்ஸ்பர்ட் நாலேஜ் பண்ண இன்வெஸ்டிங். இந்த லிங்க்கில் வந்து நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க.
கம்ப்ளீட் அடிஷனல் ப்ராஜெக்ட் அண்ட் அசைன் குவாலிஃபிகேஷன் நோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. டேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி டெக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்லி மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் ரைட் ஸ்பீக் இங்கிலீஷ், ஏன்னா அவங்களோட பேசணும் வாங்கணும். அதே மாதிரி ஹை ஸ்கூல் டிப்ளமா இருந்தால் ஓகே. அதே மாதிரி எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் ரிப்ரஸிவ் டாஸ்க் வித் எக்குரஸியாக செய்யணும். எக்ஸம்ஷன் அட்டென்ஷன் டு டீட்டெயில் டிசைர் அண்ட் எபிலிட்டி டு பி டீம் பிளேயர். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டீம் தருவாங்க, அந்த டீமோட இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக் ப்ரொஃபிஷியன்சி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட கொஞ்சம் இதாக இருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் 50 to 60 WPM, அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கண்ணா உங்களோட டைப்பிங் ஸ்பீடு. அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, கம்பெனி சக்ஸஸ் எம்ப்ளாயி வி ஆல்சோ த இண்டிவிஜுவல் சக்ஸஸ் வித் தி ரைட் கெரியர் ரிட்டையர்மெண்ட் பிளான் கம்பெனி மேட்சிங், அதே மாதிரி மெடிக்கல் டென்டல் அதெல்லாம் இது பண்ணுவாங்களாம். PTO 11 பெய்ட் ஹாலிடேஸ் per இயர், ஹாலிடேஸ் இதுவாக ரெஃபரல் ப்ரோக்ராமும் வச்சுருக்கிறாங்க, அது இது பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மணிக்காலத்துக்கு $15 ஸ்டார்ட்டில் இது பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் அது ஒஃபிஷியல் வெப்சைட் அவங்களோட. ஸோ இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இங்கேயும் அது சம்மந்தமாக எகெயின் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு ஓகே, இதில் நீங்கள் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளை நவுவில் இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அதே மாதிரி ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கவர் லெட்டரும் நீங்கள் கூகுளிலேருந்து இது பண்ணிக்கொள்ளலாம். இதுவே எழுதித்தரும் ChatGPT. ஸ்கூல் டிகிரி, அதே மாதிரி டிசிப்ளின், ஸ்டார்ட் எண்ட் அதெல்லாம் இது பண்ணுங்கள். லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் சொன்ன லிங்க்டின் தேவைப்படும் சொல்லி லிங்க்டினும் இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கரண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜெண்டர் எனி லெட்டினோ, ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. வெஜிடேரியன் ஸ்டேட்டஸ். ஸோ அதே மாதிரி இதில் சில அவங்களோட பர்சனலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போக்கில் நீங்கள் என்னென்ன இதெல்லாம் எக்ரிமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் கேட்குறாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு நீங்கள் ஒன் செலக்டட்னா இமெயிலுக்கு கோட் வரும். ஓகே, இது ஒன் ஜாப். ஸோ அதே மாதிரி இதில் நிறைய ஜாப் இருக்குது. 38,575 ஜாப்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அது இது பண்ணணும். இப்போ ஓகே, இந்த ஒரு டேட்டா இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பாருங்கள் 1 ஹவருக்கு $21 ஃபுல் டைம் தான். நேற்று தான் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே ரைட். இது என்னென்னு ஒரு சொன்னால் அவர் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்டர் அண்ட் டேட்டாபேஸ் அண்ட் ஹை அக்யூரசி, மெயின்டைன் அண்ட் ஆர்கனைஸ், அதே மாதிரி ஜெனரேட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் சம்மரிஸ் டேட்டா நீடட். ஓகே ரைட். குவாலிஃபிகேஷன் 3 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஜாப் இருக்குது. ஓகே, இது குயிக் அப்ளை. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கிளர்க், டைப்பிஸ்ட், ரிமோட். 1 ஹவருக்கு $18 to $20 ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்டர் த கெஸ்ட் இன்ஃபர்மேஷன், ரிசர்வேஷன் அண்ட் பில்லிங் இன்ஃபர்மேஷன். அப்போ இது வந்து விசிகே இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் ரெப்யூட்டேஷன் எக்ஸைட் வைல் ஒர்க்கிங் ஃப்ரம் தி யுவர் ஹோம், டேட்டா இன்புட், கெஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து இவங்களோட கெஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன், ரிசர்வேஷன் அண்ட் பில்லிங் டேட்டாவை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணுமா, சோர்ட் பண்ணணுமா, என்ட்ரி பண்ணணும். ரிவ்யூ டேட்டா அண்ட் அக்யூரசி அண்ட் கம்ப்ளீட்ஷன் அண்ட் ஆர்கனைஸ் அண்ட் அப்டேட் ரிசோர்ட் document spreadsheet ஏதோ ஒரு ரிசோர்ட் டேட்டாபேஸ். அசிஸ்டிங் வித் ப்ரிப்பேரிங் ரிப்போர்ட் அண்ட் சம்மரைசிங் டேட்டா இஸ் நீடட், மெயின்டைனிங் கான்ஃபிடென்ட்லி அண்ட் சென்சிட்டிவ். ஓகே ரைட். ஹை ஸ்கூல் டிப்ளமா equivalent, ஸ்ட்ராங் அட்டென்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேட்டா என்ட்ரி. ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். குயிக் அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய பேஜ் இங்கே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் அப்லோட் ரெஸ்யூமை கொடுத்து இது கான்செப்ட் வேறு, குயிக்காக அப்லோட் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா இது வந்து அவசரமாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது உங்களுக்கு சூட்டபிள். இந்த ரெக்யர்மெண்ட் அதே மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி கொள்ளணும். ஓகே, ஸோ இது 2 கான்செப்ட். 3வது நம்ம இதில் சொன்னது வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இதில் வந்து நான் டைப்பிங் ஜாப் சம்மந்தமாக போட்டிருப்போம், அதை நம்ம பிறகு பார்ப்போம். ஓகே, ஸோ தேவையானாக்கள் கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் நீங்கள் டிக்டாக் பயோவில் அல்லது வந்து யூடியூப் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அல்லது கூகுளில் வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். இதிலேருந்து கனெக்ட் ஆகி கொள்ளணும். ஓகே, சோஷியல் மீடியாவில் நீங்கள் எந்த அளவு உங்களுக்கான ஒரு வாய்ப்பை தேடுறீங்களோ அந்த வாய்ப்பு உங்களை வந்து சேருதாக இருந்தால் அது சரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் வச்சுருக்கணுமா, அது உங்கள்கிட்ட பெரிய ஒரு சொத்து. அதை விளங்கி அதை சேவித்து வச்சுக்கொள்கிறது. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.